Guys, welcome to DPD Pro Gaming. இன்னைக்கு நம்ம The Baby Nello விளையாட போகிறோம். இதில் நைட் 1 ப்ளே பண்ணிடுவோம். ஐயோ வந்துட்டு இங்கே பாருங்கள், இதில் சோல்னு ஒன்று இருக்கும். அது இந்த ஒரு கேட்டு இதில் இருக்கும் ஒரு கேட்டு. அதை எடுத்துட்டோம் ஒரு டேக்லேயே. இதில் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிவியில் அப்புறம் இந்த செல்ஃபில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது க்ளோஸ்டா, இது ஓப்பன். ஐயோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டேனே, தூக்கி போ. இதை ஓப்பன் பண்ணி இங்கே தான் எங்கேயோ இருக்கும். டாப் இப்போ இதில் எங்கே இருக்கும்? இது இந்த வாஷிங் மிஷினுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இல்லை, இங்கே இருக்கும். இங்கனக்குள்ள ஒரு இது இருக்கும், சோல். நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து இந்த பேபி ரூம், இங்கே ஒரு சோல் இருக்கும். நான் எடுக்கல, நான் அதை மறைச்சி வச்சுருப்பாங்க பாருங்கள். இப்போ 4 சோல் நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சாதான் தேர்ட் டே நம்மளால் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே செஞ்சேன் இதை. இப்போது இந்த பேபியை தூக்கிட்டு போகணும். கெட் த ஃப்ரிட்ஜ் பாட்டில். எங்கே நீ? நான் வச்சுக்கோ. இதுவா என்னது? இது க்ரீம் அப்பிக்கிட்டு இருக்கான்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன். இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து தான் விளையாடுறேன். இதில் இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு சாப்டரான டே 1 2 3 3 நைட்டை முடிக்க போகிறோம். அங்கே தானே விட்டு வந்தேன், திடீர்னு இங்கே வந்துட்டான். என் கண்ணு முன்னாடி தான் இப்படி இருந்தான். நான் இப்படி இருந்தேன், இப்படியே திரும்பதுக்குள்ளேயும் எங்கேயோ போயிட்டான். எப்படி மறைகிறான்ட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தா. நான் இங்கேருந்து மலேசியா போவேன், எங்கெங்கேலாம் போவேன். மலேசியாவா என்னென்னமோ சொல்கிறேனே. மேலே என்ன எழுதியிருக்கு? பிட்டு. அந்த குழந்தைய தூக்கி கட்டிலில் போட்டுட்டு போனோம். கதை புக்கு படிக்கணுமா? கதை புக்கு. நம்மளுக்கு என்னமோ தெரியும். ஒரு பூனை ஒரு அரசன் கூப்பிட்டுச்சான். அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு ஃபவுண்டெயினை போய் பார்த்தாங்களாம். அது கார்டனா, அதுக்கு பின்னாடி ஒரு கார்டன் இருந்துச்சான். அந்த அரசனுக்கு பைத்தியம் முடிச்சு அந்த கார்டனை போட்டு ஏதோ கம்பு குச்சி வச்சு கிழிச்சிட்டு இருந்தான். அந்த பூனை பயந்துருச்சான். அதோட அந்த கதை முடிஞ்சிச்சான். என்னடா கதை இது? ஒன்றுமே புரியாத மாதிரி வச்சுருக்கீங்க. ட்ரெயின் ட்ராக்கு க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க டோரை. என்னண்ணே ஏதோ கத்திக்கிட்டு இருக்க? இல்லை, விளையாடுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. என்ன விளையாடுற? நீ விளையாடுறது சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஆமாம். என்னடா அதுக்குள்ளேயுமா? இப்போதான்றா தூக்கம் வருதுன்னு பார்த்தேன், அதுக்குள்ளேயுமா இப்படி? கதவை திறந்துருக்கு, நான் மூடி வச்சுட்டு தானே போனேன். இங்கேயே இல்லையா மொத்தத்தில் அவன்? Take the baby pit to bed again. எங்கேயா இருக்கு குழந்தை? இங்கே தான் இருக்கானா? எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. பிட்டு போ. என் காலில் அடிபட்டுருக்கு பாரு, நான் கீழே போடலையே. அடப்பாவே, என்னடா இப்படி அழுவுற? அழுவக்கூடாதுன்னா படுத்து தூங்கிடு. அழுவக்கூடாதுன்னு தான் அழுகுறான். பிட்டு கரெக்ட் தான் பாட்டா. பொம்மை கேட்கணும். இந்த கதையில் இந்த பொம்மை தான் வந்திருக்குமோ? இந்த கதையில் உள்ள பொம்மை தான் கேட்பான் போல. சரி தூங்குன்னா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. வாட்ச் த டிவி ஆன் த சோஃபா. வாட்ச் பண்ண சொல்கிறாங்க டிவி. நான் ஒருத்தன் இங்கேயே வந்து முட்டிக்கிட்டு அப்பாட எப்படியோ வந்து சேர்த்துட்டேன். நைட்டு 2 எத்தனை நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம்?
4 நிமிட்ஸ் முடிச்சிருவோம். ப்ரெஸ் டூ ப்ரெஸ் ஹியர் டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 4 நிமிஷத்தில் ஒரு நைட்டு முடிச்சிருக்கேன். வெறும் இந்த நைட்டையும் முடிப்போம். ஃப்ரிட்ஜ் பாட்டில் அம்மாடி என்னடா பூட்டிக்கிச்சு, என்ன அதை காணோம். இங்கே எங்கேயாவது இருக்குமா? இங்கே தான் இருக்கும், அதை தேடி பார்ப்போம். அதெல்லாம் இருக்குது பெட் பாட்டில். ஆனால் காற்றுல எப்படி பறந்துக்கிட்டு இருக்கு. குள்ள கத்திரிக்காய் எப்படி இருக்க வீடு பேபி. ஐயோ அதுக்குள்ளேயும் போயிட்டியா? ஏனே வடிவேல் காமெடி போடணும் இதுக்கு. சும்மா சொன்னேன். இதுக்கெல்லாம் என்ன போடலாம்? இப்போதைக்கு அதை என்னது ஜட்டிக்கெல்லாம் கண்ணு முழிச்சு ஓடுதுறேன். இங்கே வந்து பாரு ஜட்டியெல்லாம் கண்ணு முழிச்சு ஓடுது. என்னத்த உடச்சிச்சின்னு தெரியலையே. இங்கே தொப்பி போட்டு உட்காந்துருக்கு. எங்கே வீச்சு ஓடுற? ஜட்டி எங்கே ஓடினாலும் ஒன்று பிடிச்சிருவேன். எங்கே போச்சு? என்ன தாத்தா மாதிரி உட்காந்துருக்கு ஜட்டி. இந்த சைடு போகிறதுல அங்கெல்லாம் கண்ணாடி போட்டுக்கிட்டே, கண்ணாடியா இல்லை அந்த ப்ளூ கலரு கட்சின்னு போட்டு டாப். வீட்டுக்காரன் வந்து ஜட்டி உடச்சிச்சுன்னு சொன்னா நம்புவான் நானே. நான் உனக்கான மந்திர ஜட்டி தோடி. யோத்தோ இப்படி ஒரு பேய்க்கண்ணு கட்டு பெட்டு. டேக் த பேபி டு பெட்டு. போ போ போ. பயணித்த ஸ்டோரி அதுக்கு மொசகொட்டி கேட்பாங்க. இந்த மொசகொட்டியாக இருக்கும். போ. ஆடா இது. ஐயோ என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த இது எனக்கு ஆக்சஸ் பண்ணவே தெரில. சாரி இது சுற்றுது இந்த பேபியும். இந்த ஸ்டோரி புக்கு இருக்கு. இது ஒரு அதே அரசர் அந்த மொசக்குட்டியை வந்து ஒரு மொசக்குட்டியே பார்த்துருக்கேன். அந்த மொசக்குட்டி ஓடிச்சுன்னு சொல்லதுக்குள்ளேயும் அடிச்சிட்டான், தூக்கி அடிச்சிட்டான். அடுத்து இதுதான் கேட்பானே எனக்கு தெரியும். ஐயோ மறந்துட்டேன். இது இன்னும் அந்த ஸ்டோரி புக்கு படிக்கணுமா? போயிட்டேன் அப்படி. இப்போ நான் கதை சொல்கிறதுக்கு இல்லை, இதை கட் பண்ணிடுவோம். அந்த மொசக்குட்டி அவனை பார்த்தோன்னே ஓட பார்த்துச்சான். அந்த அரசனும் பின்னாடியே ஓடினானான் இளவரசன். அந்த அரசனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தனால பயந்து ஓடி இருக்கு. அது தெரியாமல் ஓடி இருக்கான். அதோட கதை முடிஞ்சிச்சான். எவனும் சமத்து குட்டியாக தூங்கிட்டானான். வேறேண்ணா வாட்சு டிவி சபா இந்த குழந்தையோட பெரிய தொல்லை. ஸோ இப்போ பார்த்து இந்த மொசக்குட்டியை மேலால் விட்டு வந்தேனா எப்படி கீழே வந்துச்சுன்னு தெரில. சரி வா தூக்கிட்டு போய் இந்த டேபிளில் வைக்க சொல்லியிருக்காங்க. மொசக்குட்டி ஓடிடுச்சு. யார் அந்த மொசக்குட்டி வச்சுக்கிறாரு? என்னடா இது? சரி இப்போ தூங்கிடலாம். அடுத்தது டே. இப்போ 3rd நைட்டில் என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கே வந்து மார்க்கர் இப்படி தான் அது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அது காரணம் என்னன்னா, நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போகணும்.
எங்க இதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஒரு பூனை இருக்கும். இந்த பூனை எடுக்கணும். ஆனால் இது சொல்கிறது தான் எனக்கு பயமாக இருக்குது ஒரு மாதிரி. ஐயோ, அதுக்கடுத்து இப்போ நீங்கள் போய் வாட்ச்சு ஐயோ வரதுக்குள்ளே அழுவேன். என்னன்னா இந்த கேமு. ஸோ இந்த கேம் கேரக்டரை சொல்லணும். கதை எப்படி நல்லதாக இருக்குது. ஆமாம், பாட் வேணுமா? எனக்கு ஒரு பாட் இந்த மாதம் கொட்டி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எது செய்யப்படும் அதுக்குள்ளேயே விடலையா இது கடைசி வரைக்கும்? போ, நான் மறைக்கிற இது இல்லையா? ஃபைண்ட் ஈட் டு தட்டாமரு நீதான் ஏதோ டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கல உனக்கு. இப்போ நம்ம ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு காளானு, அதுக்கடுத்து மீட்டு. எனக்கு மீட்டு பிடிக்கும். மீட்டு வைப்போம். அப்புறம் தக்காளி வேணும். ஐயோ, இதில் வைக்கிறதுக்கு நான் இதில் வச்சிட்டேனே. பரவாயில்ல, எடுத்து வைப்போம். சீஸ் இல்லை, இதை எடுத்து வைப்போம். வச்சுட்டு இந்த ஆனியன் கொஞ்சம் வைப்போம். அதுக்கடுத்து இந்த சீஸு, அதுக்கடுத்து ஒரு முட்டை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போடலாம். இதை போடலாம். ரைட், ஓகே. அத்தா கடைசிச்சுடா. என்னது இது ஒரு மாதிரி இருக்கு. சரி, என்ன நடந்துச்சுன்னு தெரில. இப்படி தான் போகணுங்க. இது எப்படி போகணுன்னு எனக்கே தெரியாது. நம்மளே சும்மா நுழைஞ்சு போங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் வழி கிடச்சிரும். ஸ்ட்ரைட் வரைக்கும் தான் போனோம். என்ன வில்லங்கத்தில் வில்லங்கமா பார்க்குறான் பா. அதுக்குள்ளே கீழே வந்துருச்சுட்டான். எதுக்கு நான் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு இதை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறதுக்குள்ளே என்னை போட்டு தெளிவாக போட வைக்கிறேன். போகலாமா? எனக்கு இதை பார்த்தா தான் ரொம்ப பயம். குட்டி சாத்தா என்ன விட்டுடா. எப்படங்க என்ன எதுக்கு அடிக்க? குட்டி சாத்தான், உனக்கு பேர் இன்னும் குட்டி சாத்தான் தான். ஐயோ, இது லாக்கில் இருக்கா? ஃபஸ்ட்டு டோர் தான் ஓப்பனில் இருக்கும். பார்த்தா செத்துருப்பேன்டா ஒரு நிமிஷத்தில். அப்படி ஹார்ட் அட்டாக் மாதிரி. யாத்தா நீ எப்படி பயன்படுத்துகிறான்? எப்படிலாம் பயன்படுத்த முடியுமோ அப்படிலாம் என்ன பயன்படுத்துகிறானே. அங்கே அலமாரி மேலே போய் படுத்து கிடக்காத. என்னமா வேலை பார்க்குறான் இவன். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறது? போகலாமா வேண்டாமா? ஐயோ, இப்போ இவனை தூக்கி ஐயோ கீழே போட்டேன்னு ஒன்றும் பண்ணிடாத. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து பேசுங்க, எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சுனேன். ஸோ ஏன் என்னாச்சு? சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கியோ? விளையாட சொல்ல, பேச சொன்னேன். எனக்கு பேச தான் முடியல. எனக்கு பேச முடியல. பேசு. ஸோ ஒரு நாள் ஒரு பயங்கரமான ஒரு கிழவி இருந்தானா. அந்த இளவரசன் ஏதோ ஒன்று திருப்பி ஒரு நாள் வந்து ஒரு ஆடை திங்க பார்த்தான். ஆட்டுக்கறியாச்சு.
அடுத்தது ஆடு திங்கிறதுக்கு ஆட்டுக்கறி வைக்கும்போது ஒரு பெரிய மான்ஸ்டர்கிட்ட கொடுத்து விட்டானா. அந்த மான்ஸ்டர் யாருன்னா பக்கத்தில் இருக்கானா ஆடாண்டா அடி வச்சுட்டு மேலே சேர் போட்டு பார்த்துட்டான். என்னாச்சு மேலே என்ன வித்தியாசமாக இருக்குது அதுக்குள்ளே போட்டுருக்கானா மேலே பெரிய சரி இந்த கேமோட ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சு போச்சு. குட் நைட் அப்படின்னு சொல்லி படுக்க சொன்னாங்க. 15 நிமிஷம் இன்னொரு பார்ட்டு போட்டுருவோம். வாய்ப்பில்லை, நீ வேணால் போடு, நான் வரல, நான் யாருக்கனவே இல்லை. அடுத்த பார்ட்டில் தான் எங்கள் அண்ணன் வருவான். சரி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாமா? பாய் கேஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன லிஃப்ட்லேருந்து வரோம் நோட்டீஸ்ல இதான் அடுத்ததுக்கான ரேபிட்டு மோடு எஸ்கேப் பண்ணணுமா. இப்போ நம்ம லேண்டது வந்து ஷீப்பு, இப்போ லேடர் போகுது. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். நானும் சேவ் கொடுத்தேன். இது சேவ் தானே? சேவ் ஆகுங்களானே? இதுதான் என்ன சேவ்னு சொல்லுவேன். அடப்பாவி. அச்சோ. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.